சபல புத்தி உள்ள ஆடவர்களை ஆசை வலை விரித்து கட்டிலில் வீழ்த்தி நகை பணத்தை கொள்ளையடித்து செல்லும் பலே கேடி பெண்மணி இவர்தான். தொழிலதிபருடன் பாரில் பார்ட்டி நடத்திவிட்டு அங்கேயே ரூம் போட்டு உல்லாசம் அனுபவித்த கையோடு பெரும்புள்ளியின் 10 சவரன் நகையை அபே செய்து கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். கொள்ளையடித்த பணத்தில் காதலனோடு சேர்ந்து இன்ப சுற்றுலா சென்ற இளம்பெண்ணை போலீசார் தட்டி தூக்கியிருக்கிறார்கள். இந்த ஹனி டிராப்பின் பின்னணியை அறிய செய்தியாளர் சாலமனுடன் களத்தில் இறங்கினோம். சென்னை ஆவடியைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் மணி. 47 வயதான இவர் கடந்த மாதம் 27ஆம் தேதியன்று பிற்பகல் நேரத்தில் கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள பிரபல ஹோட்டலின் பாரில் மது அருந்தி உள்ள அவருடன் ஒரு இளம்பெண்ணும் பார்ட்டியில் பங்கு கொண்டிருக்கிறார். போதை ஏறிய கையோடு இருவரும் அங்கேயே அறையெடுத்து தங்கி ஒன்றாக இருந்துள்ளனர். மறுநாள் காலை தொழிலதிபர் கண் விழித்து பார்த்தபோது தோழி அங்கே இல்லை. அத்துடன் அவரது கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தங்கச் செயினும் மாயமாகி இருக்கிறது. உடனே இதுகுறித்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் 10 பவுன் தங்கச்சங்கிலியை தன்னுடன் அறையில் தங்கிய தோழிதான் திருடிக் கொண்டு தலைமறைவாகி இருக்க வேண்டும் என புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி குன்றத்தூரைச் சேர்ந்த தீபிகா மற்றும் அவரது காதலர் மாம்பலத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் நடந்த விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. தீபா, தீபிகா, தீபலட்சுமி என அம்மணிக்கு பல நாமங்கள் உண்டு. பெயரில்தான் தீபா. ஆனால் இவரின் சிந்தனையில் ஓடுவதெல்லாம் ரூபா ரூபா ரூபா. யாரையாவது எப்படியாவது வசியம் செய்து பணத்தை கறப்பதுதான் தீபிகாவின் தாரக மந்திரம். தவறான நண்பர்கள், முறையற்ற பழக்கம் என இவரின் வாழ்க்கையே தடம்புரண்ட ரயில் போலத்தான். இவருக்கு ஏற்கனவே காதல் திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. ஆனால் தீபிகாவின் இந்த முறையற்ற செயல்பாடுகள் பிடிக்காமல் அவரது கணவர் பிரிந்து சென்று விட்டார். அதற்கு பின் தவறான ஆண் நண்பர்களின் அறிமுகத்தால் மது பழக்கத்திற்கு அடிமையானதுடன் பல பேருடன் தொடர்பும் ஏற்பட்டது. இதனால் ஆண்களுடன் சேர்ந்து பப்புக்கு சென்று மது அருந்திவிட்டு அவர்களுடனே நேரம் காலம் தெரியாமல் ஜாலியாக சுற்றி வந்துள்ளார்.